பொதுமக்கள் நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டிய நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அமைச்சர். மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் யாரையும் சந்தித்து பேசினாரா இல்லையான்னு அவர் தெரிவித்தார். ஆடு நனைகிறது யாரோ கவலைப்பட்ட மாதிரி பழமொழி. அதே மாதிரி அதிமுக திமுக எதிர்கட்சி. அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன வந்தது? நான் இலவசங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல பச்சையா பேசணும்னு நினைக்கிறாங்களா? எனக்கும் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு புதிய கட்சி தலைவர் பொதுமக்கள் மேடையில் அது மாதிரி பேசலாம். உங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம், ஆனா எனக்கு இந்த பொதுமக்களோட மாசு தான் முக்கியம் அப்படின்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்ல பொதுமக்களுடைய மாற்றமாக்கி கட்சி ஆரம்பிச்சு கட்சி நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டிய நம்ம அதே போல விஜய் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனங்கள் அதிகமா வைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒரு தலைவரா கட்டமைவே இல்லை. அவர் வந்து விமர்சனங்கள் தான், அவர் எதிர விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்கு. அவர் எழுதி கொடுத்தது தான் ரொம்ப சத்தமா டயலாக் மாதிரி படிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வலைதளங்களில் பொதுவான மக்கள் தான் சொல்லிட்டு வராங்க. நீங்க உங்களோட பார்வையில அவர் எப்படி பாக்குறீங்க? அவரை வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவரோட இதெல்லாம் எடுபடுமா? அதாவது பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரவட்டிகிட்டே இருக்காங்க திமுக எப்பொழுதுமே இந்த போய பல்ஸ் தத்துவம் இருக்குல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னியா அது உண்மையாக இருந்துச்சு. இந்த போய பல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கிறது திமுகவுடைய வாடி. அவங்க பி டீம்னு எங்களை பார்க்குறாங்க. ஆனால் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேரும்போது மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தான் அவர் அமைச்சர். அப்போ திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும், நீங்களும் முடிவு செய்யணும். அதே போல சார் இப்போ அவர் என்னன்னா அதிமுக கிட்ட இருந்து இப்ப காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறத இப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, அது கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறாங்க மறைமுகமா இல்ல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து முதலமைச்சர் கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லா இடத்துலயும் பத்திரிகையாளர்கள் குரல் எழுப்பிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாவே சொல்லல. அவரு கேட்டா அவரு விஜய் என்ன சொல்றாருன்னா ஒரு நட்பு ரீதியா தான் நாங்க போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் யாரையும் சந்தித்து பேசினாரா இல்லையா அவர் தெளிவுபடுத்தினால்தான் நமக்கு தெரியும். அதிமுகவை காப்பாற்றணும் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு, அந்த பழமொழி சொன்னா இப்ப நல்லா இருக்காது. ஆடு நனைகிறதுன்னு யாரோ கவலைப்பட்ட மாதிரி, ஆடு நனைகிறது யாரோ கவலைப்பட்ட மாதிரி பழமொழி. அதே மாதிரி அதிமுக திமுக எதிர்கட்சி. அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் இவங்களுக்கு என்ன வந்திருக்கு? சார், இப்போ ஈரோட்ல வந்து அவரை வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியாவே பேசல. பட் இன்னைக்கு அவர் வந்து ஒரு இப்போ மேடையில பேசியிருக்காரு. இப்போ விஜய் திமுக வந்து தீய சக்தி, இவங்களோட தாவேக வந்து தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க. இதோட முன்னுக்கு பின் முரணான ஒரு இதுவா இருக்கு. ஏதோ இது ஒரு வார்த்தையா கரெக்டா பேசியிருக்காரா இல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே தான் சொல்லியிருக்காரு.